வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீல் கவனி வித் உங்கள் ஜூபி. அம்ரிட்சர் வந்தீங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வாகா பார்டருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வாகா பார்டருக்கு தான் போக போகிறோங்க. வாகா பார்டருக்கு நம்மக்கிட்ட பர்சனல் வெஹிக்கிள் இல்லை, அதனால் காமன் வெஹிக்கிளில் தான் போகணும். ஸோ நீங்கள் அம்ரிட்சர் வந்துட்டு கோல்டன் டெம்பிள் முடிச்சுட்டு வெளியில் வந்தாலே போதும், நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பே பண்ணிட்டு நம்ம தாராளமாக வாகா பார்டர் போயிடலாம். நம்ம இப்போ ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சாச்சு, பேயும் பண்ணியாச்சு. எவ்வளோ பே பண்ணோம், எங்கே பார்த்தோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெம்பிளை விட்டு வெளியில் வந்தீங்கனாலே நிறைய பேர் கையில் நோட்டோட அலைவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாகா பார்டருக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க தான். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரே ரேட் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் தேடி அலைஞ்சு சூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, யாரை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். தெரியாத ஊரில் அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு. அவர் ஒரு 10 நிமிஷமாக நடக்க கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்காரு. காசு கொடுத்துட்டு கிடைக்குமா கிடைக்காதா, கரெக்டான ஆளா இல்லை அப்படின்ட்டு இது பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் பீதியாக இருக்கும். இதில் வேறு அவர் வேறு சென்னையில் யாரோ ஏமாற்றிட்டாங்களாம். அதெல்லாம் நம்மக்கிட்ட திருப்பி காமிப்பார் என்னன்னு தெரில. ஏமாற்றிடுவாங்களாம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் எதுவும் பண்ணல. டக்குன்னு ஒரு 10-15 மினிட்ஸ் நடக்க வச்சாலும் ஆட்டோவை கூப்பிட்டாரு. ஸோ இங்கேருந்து 1 hour ஜேர்னியாக. இந்த ஆட்டோவில் மொத்தம் 10 பேர் தான் இருக்கும், நிறைய பேர்லாம் இல்லை. 1 hour ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட் சீட் வேறு. பஞ்சாப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். இந்த லேன் பார்க்குறீங்கல்ல, இந்த லேனில் வந்து பஸ்ஸஸ் மட்டும்தாங்க போகணும். பீக் ஹவர்ஸில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும். அப்போ தான் மக்கள் வந்து பப்ளிக் பஸ்ஸஸை வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணுது. நான் இந்த மாடலை ஒரு 4-5 சிட்டியில் பார்த்துருக்கேங்க. பட் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. எல்லாருமே இந்த பஸ் லேனில் தான் போகிறாங்க. அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் அம்ரிட்சர் வந்துட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்வாட் ஸ்டாச்சு இருக்கும். அது ஒரு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 45 meters அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சோல்ஜர்ஸ் பண்ண சாக்ரிஃபைஸ்க்காக. அதுவும் அலெக்சாண்டர் த கிரேட் அவர் கூட பண்ண வார்லேருந்து லாஸ்ட்டாக கார்கில் வார் வரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் ஹானர் பண்ணுறதுக்கு தான் இது. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, அதுதாங்க அந்த ஸ்டாச்சு. அம்ரிட்சர் சிட்டியை கிராஸ் பண்ண உடனே 2 சைடுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷான ஒரு லுக்கு. அண்டு 10 கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் பர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது இங்கே தான். இந்த மாதிரி சைன் போர்டெலாம் பார்க்க முடியுமான்னு பாருங்கள் மக்களே. லாகூர் 25 கிலோமீட்டர், இஸ்லாமாபாத் 355 கிலோமீட்டர். அப்படியே ரோட்டில் போனால் செம்மையாக இருக்கும்ல. எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க பாகிஸ்தான் போகணுன்ட்டு. லெட்ஸ் சி ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆட்டோவில் வந்ததால் இந்த பார்க்கிங்கில் இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து நம்ம நடந்து தான் போகணும். இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை மக்களே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ்லேருந்து ஒரு 600 மீட்டர்ஸ் தான் இருக்கும். வாங்க போவோம். இதுதான் மக்களே கவர்மெண்ட் பார்க்கிங்க. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் இல்லாட்டி நீங்கள் டூரிஸ்ட் ஆப்ரேட்டரில் வந்தீங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் வண்டி வந்துடும். நம்ம ஆட்டோவில் வந்தனால முன்னாடியே இறக்கி விட்டாங்க. நீங்கள் பார்டர் செரமனி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 மணிக்கு இங்கே வர பார்த்துருங்க. க்யூலாம் எதுவும் இருக்காது. நம்ம வரப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 3ங்க. அதனால க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஃபாஸ்ட் மூவிங்க, வெறும் செக்கிங் தான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு நம்மளை ரொம்ப டெம்ப் பண்ணுறாங்க. லாகூர் வெறும் 22 கிலோமீட்டர்ஸ் தான். 30 minutes டிரைவில் போயிடலாமா. போனால் செம்மையாக இருக்கும்ல. அப்படி விட்டுட்டு போயிடலாம். வரப்போகிற ஃப்ரேமை பாருங்கள். சீரியஸாக அந்த பில்டிங்கை பார்க்குறப்ப அவ்வளோ கூஸ் பம்பாக இருந்துச்சு.
பொதுவாக இந்தியான்னு இவ்வளோ பெருசாக எங்கேயுமே எழுதி பார்த்துருக்க மாட்டவங்க, நம்ம சின்னதாக எங்கேயாவது எழுதியிருக்கோம், பட் நிறைய இடத்துல எழுதியிருக்கவே மாட்டாங்க. இதை பார்க்குறப்போ ஒரு கெத்தாக ஃபீல் ஆச்சு. இந்த ஷோக்கு போகிறீங்களே எவ்வளோ பே பண்ணணும் அண்ட் எப்படி புக் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு எந்த காஸ்ட்டுமே இல்லைங்க, ஃப்ரீ தான். அண்டு புக்கிங்லாம் எதுவும் ஸ்பெஷலாக கிடையாது. ஃபஸ்ட்டு கம் அண்ட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான். என்ன ஆர்மி ரெக்கமெண்டேஷன் ஏதாவது இருந்தால் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்க்கலாம். மூணு மணி ஆச்சு மக்களே. நம்ம வந்து இப்போ உள்ளே வந்துட்டோம். அண்ட் ஆர்மி பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ சூப்பராக நம்ம ஒரு பிளேஸை தேடி உட்காந்துருவோம். இப்போ பின்னாடிலாம் பயங்கர ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீயாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் ஃபுல்லாகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவோட சைட் அண்ட் ப்ரிப்பரேஷனை பார்த்துட்டோம். இப்போ நெய்பரை பார்க்கலாமா? அதுதான் மக்களே பாகிஸ்தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அது ஃபுல்லாமே பாகிஸ்தான் தான். நம்ம சைடு ஹெவி க்ரௌடுங்க. அந்த பக்கம் பெருசாக க்ரௌடெல்லாம் எதுவுமே இல்லை. ஈவெண்ட்டுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பார்டர் செரமனி பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 hour 30 minutes இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்மி பீப்புள் அண்ட் டாக் ஷோலாம் வந்து போகும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாங்க. இன்னொரு 10 நிமிஷத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் தாங்க ஹீரோட இன்ட்ரடக்ஷன். என்னடா ஹீரோன்னு சொல்கிறீங்களா? ஆமாம் மக்களே, பாருங்களேன், அந்த ஒரு மனுஷன் தான் இதை ஹோஸ்ட் பண்ணுறாரு. எவ்வளோ க்ரௌடை வந்து பயங்கர ஆக்டிவாக வச்சுருந்தாரு. அண்டு நீங்களே பாருங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு டாக் ஷோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
இந்த அட்டாரி வாகா பார்டர் செரமனி டெய்லி நடக்குங்க. இது 1959லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போருந்து இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. என்ன 2 கண்ட்ரிக்கும் ப்ராப்ளம் வரப்போ நடக்காது. 2014 பாம் அட்டாக்கு, அப்புறம் அபிநந்தன் பிடிச்சிட்டு போனப்போ அண்ட் ரீசெண்ட் நடந்த போகிறப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்காது. மற்ற எல்லா நாளுமே இது நடக்குங்க. மீன்வேல் இங்கே ஒரு வைப் இருக்குது பாருங்களேன், அது செம்மையாக இருந்துச்சுங்க. ஏதோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஸ்டேடியமில் போய் பார்த்தா எப்படி இருக்கும், அதை விட ஒரு 2 மடங்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க வைப்பு. நீங்கள் இங்கே வரணும்னு ஆசைப்பட்றீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. சென்னையிலேருந்து டெல்லிக்கு 3 ட்ரெயின் இருக்குது ஒரு நாளைக்கு. அப்படி இல்லாட்டி ஃப்ளைட்ஸும் இருக்குது. நீங்கள் டெல்லி வந்துட்டீங்கன்னா டெல்லியிலேருந்து அம்ரிட்சருங்க. டெய்லி ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் இருக்குது. அம்ரிட்சர் வந்துட்டிங்கன்னா கோல்டன் டெம்பிள் வந்துடுங்க. அங்கே நிறையா ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 500-600 பே பண்ணிங்கனாலே இங்கே வாகா பார்டரில் வந்து விட்டு போயிடுவாங்க.
एक जाना था आई जाना आप सभी दर्शकों से निवेदन है कृपया राष्ट्रीय ध्वज उड़ाते समय ध्वज के सम्मान में अपने अपने स्थान पर खड़े हो जाओ। साथ ही इस दौरान शांति बनाए रखें एवं किसी भी नारे आदि का प्रयोग न करें। साथ ही के दर्शक जो बधी है उनसे निवेदन है कृपया राष्ट्रीय ध्वज को सल्यूट करें। अब आप मेरे साथ 3 बार हिंदुस्तान जिंदाबाद का नारा है।
செரிமனி முடிச்சுட்டு சுற்றி பார்டரில் நிறைய ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க. ஃபென்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபென்ஸுக்கு இந்த பக்கம் இந்தியா, அந்த பக்கம் பாகிஸ்தானு. அப்போ பாகிஸ்தான் சைடில் ஒருத்தர் வந்தாருங்க. அவருக்கு ஹாய் பாய்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jupi and my friends.